இது ஒரு வகையில் அதிமுகவுக்கு கொடுக்கப்படுற சமிகை அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக என்ன செய்யும்? பாஜக இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கு, ஆனால் விசிக வரணும்னா இருக்கக்கூடாதுன்னு பொருளா? அதாவது விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கடந்த ஒரு வருடமாக திரு ஆதவ அர்ஜுனா, அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வந்த காலம் தொட்டு ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு விசிகாவில் இருக்கும் பொழுது அவர் தான் முதல்ல இனாக்குரல் பண்ணார். எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, அமைச்சர் ஆகக்கூடாதா, நாங்கள்லாம் கட்சி ஆரம்பித்து நாங்கள் இன்னொரு கட்சிகளுக்கு கூட தான் துணை போய்கிட்டே இருக்கணுமா, எங்களுக்கு அந்த இது இல்லையான்னு அவர் பெருசாக எடுத்துகிட்டு போனார். அது அப்போதைக்கு அவங்க அந்த கட்சியிலேயே எதிர்ப்புகளும் வந்தது. அதன் அடிப்படையில் அவர் கட்சியை விட்டும் பிரிந்தார். அப்புறம் பிரிந்த பிறகு அந்த சமயத்தில் தாவேகா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். அதற்கப்புறம் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். இன்னைய வரைக்கும் அவர்கிட்ட தொடர்புகள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வைகை செல்வனை இவர் சந்தித்தது அவர் இலக்கியவாதி என்று இவர் சொல்கிறார். அவர் எழுதின புக்கை நூல் ஒன்று எனக்கு கொடுத்தார், அதை நான் வாங்கி கொண்டேன் என்று சொல்கிறார். அதெல்லாம் சரிதான். அவர் திருமாவளவன் அவர்கள் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கார். அதெல்லாம் நல்ல பண்பாடு தான். அது அரசியலுக்காக யார்ட்டையும் பேசக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பேசுகிறதுல தான் எனக்கு 1000 கொஸ்டின் இருக்கிறது. அவர் எப்போ பார்த்தாலும் இப்போ திருச்சி மாநாட்டிலே எடுத்துக்கங்களேன், என்ன சொல்கிறார்? நான் முதல்வர் ஆகக்கூடாதா, நான் பிரதமராக கூடாதா அப்படின்னு சொல்கிறார். அவர் யார்கிட்ட அந்த கோபத்தை யார்கிட்ட காமிக்கிறார்? அது ஒரு கோபமான வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பேரணியில் ஒரு பல ஆயிரம் மக்கள் இருக்கிற கூட்டத்தில் அவர் பேசுகிறார். அவர் கூட்டணி கட்சியோட அங்கத்தில் இருக்கிறார். மாநிலத்தில் திமுக ஆட்சி நடக்கிறது, அதோட கூட்டணியில் பல ஆண்டு காலம் இருந்து வந்திருக்கிறார். அவர் அப்பப்போ அதற்கு முன் ஒரு பேச்சில் கூட சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எனக்கு பிஜேபியில் போனால் நான் வேண்டான்னு சொல்கிறாங்களா, என்னைய பிஜேபிக்குள்ள பேசுறாங்க, நான் எந்த கட்சியிலையும் என்னால் சேர முடியாது, எனக்கு டிமாண்ட் இருக்கு. இல்ல இது எதுக்கு இப்ப தேவை? அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது எனக்கு தந்தி தொலைக்காட்சி பேட்டியிலே அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு வேற போக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. யார நினைக்கிறேன், என்னுடைய தொண்டர்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. என்னது இது? யாராவது தொண்டருக்கு சொல்லுவாங்களா? இது தொண்டருக்கு ஒரு தலைவர் சொல்றதா? தொண்டர்களுக்கு சொல்றாங்க இல்ல சார். தாவேக்கால இருந்து கூப்பிட்டாங்க, அதிமுக சினிமாவில் துணை முதலமைச்சர் வரைக்கும் தர்றேன், கோயில்பட்டியில் கேட்டாங்க, கும்பகோணத்தில் கேட்டாங்கிற மாதிரி. இது தொண்டர்களுக்கு தலைவர் சொல்ற வார்த்தையா எனக்கு படலை. அவர் எந்த கட்சியில் இருக்காரோ, கூட்டணியில் இருக்கிறார், முதலமைச்சரோடு சால்கை போடுகிறார், பார்க்கிறார், பேசுகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அடிக்கடி எங்க மைக்கு கிடைக்குது